இந்த கருவூராரை பற்றி இன்னைக்கு சிந்திக்கலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். பூதம் அப்படின்னு சொன்னமாக என்னன்னு கேட்டமாக மிகப்பெரிய உருவத்தை உடையது. பூதம்னா என்ன? மிகப்பெரிய உருவம். அத பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொன்னமாக மிகப்பெரிய பயமுறுத்தக்கூடிய 5 மிகப்பெரிய உருவங்களா அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்றது. பூதம்னா என்ன சொல்ற? மிகப்பெரிய பிரம்மாண்டமான உருவம். இந்த பஞ்சபூதமும் 5மா. அதை ஒருத்தர் சுருக்கமா சொல்றாரு, 5 யாருக்கு 5 அப்படின்னு சொன்னமாக்கா, யார் ஒருவர் நம்ம உடம்புல இருக்கிற பஞ்ச இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி ஆள்றாரோ அவருக்கு இந்த பஞ்சபூதமும் 5மா. மனதை ஒருநிலைப்படுத்தி மை வாய் கண் மூக்கு செவி அத்தனையும் அப்படி கட்டுப்படுத்துறவங்க யாரோ அவங்கள பார்த்தா அந்த பூதங்கள் 5மா. அதனால 5ம்னா ரெண்டாவது சொல்ற 5ம்னா என்ன? பயப்படும்னு பேர். முதல்ல சொல்ற 5 பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களும் 5 அப்படின்னு அதுக்கு பேரு. அது முதல்ல ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு வியாபாரி ஒருத்தர் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. காலையில் என்ன பண்ணுறாரு, ஒரு ஐயா வந்து அங்கே தெருவில் நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னே ஒரு வேஷ்டி கட்டிக்கிறாரு, ஒரு துண்டு மேலே போட்டுக்கிறாரு. அந்த வேஷ்டியில் ஒரு 1000 கன்று பொத்தலா இருக்குதார்ல, அவ்வளோ மாதிரி கிழிஞ்ச வேஷ்டி, தாடியோட முகம் ஒரு மாதிரி. பார்த்த உடனே சாப்பிடாம ரொம்ப நாளாக பசுவோடு இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் அவருக்கு. இந்த கடைக்காரர் கல்லால் உட்காந்துருந்தார் பேர். அவருக்கு இவரை பார்த்த உடனே என்னமோ செய்யணும்னு மனசில் தோணுச்சு. தோணின உடனே என்ன பண்ணார், ஒரு காசை எடுத்து ஒரு 10 ரூபாய் அவர் கையில் வச்சார். வச்ச உடனே கையில் வச்சுட்டு அப்புறம் முகத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே முகம் ரொம்ப பரிதாபமாக இருக்குது அவர் முகத்தை பார்க்குறதுக்கு. அப்படியே அப்போ தான் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. பார்த்த மகன் அந்த வேஷ்டியில் எங்கன்னா ஒரு 30-40 இடத்துல பொத்தலாக கிங்கி போய் கிடக்குது அவர் கட்டிங்கிற வேஷ்டியில். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. போயிட்டு இவருக்கு இருக்கிற வேஷ்டியில் ஒரு நல்ல புது வேஷ்டியை ஒன்று எடுத்துக்கினேன், ஒரு துண்டு ஒன்று எடுத்துன்னு வந்து அவர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை வச்சுக்கணும்னு சொல்லி அவர் கையில் வைக்கிறார். வச்சோடனே அவர் வாங்கிக்கணும் ஒன்றுமே சொல்ல கவனம் போயிட்டு போனவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் காலையில் திரும்பி வராருங்க. வந்த உடனே கடைக்காரர் பார்த்துட்டு கேட்குறாரு, ஐயா இப்போ ஏதாவது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வந்து இப்போ உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்றாரு. என்னன்னா, நான் வந்து இங்கே பக்கத்தில் தெருக்கோயில் இருக்க ஒரு மரத்தில் தங்கியிருப்பேன். அப்பப்போ வீட்டாண்ட போவேன், ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவேன். போய் இரவுல அங்கே படுத்துப்பேன். ராத்திரியில் அங்கே படுத்துன்னு இருக்கும்பொழுது இந்த உடம்புல ஒரு 35-40 ஓட்டைக்குன்னு பேர், அது வழியாக கொண்டு போய் என்னை வச்சு தொலை பண்ணிட்டு இருக்கான். நேற்று நீங்கள் ஒரு புது வேஷ்டி கொடுத்தீங்கல்ல, அதை கட்டினோன்னா கொத்து தொல்லை இல்லாமல் நிம்மதியாக தூங்கினேன் நான். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தாயா, ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு கிடக்க நல்ல மனிதர் அவரும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு தரேன், நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு கடைக்காரர்கிட்ட. கேட்ட உடனே கடைக்காரு ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா இவருக்கு போய் நம்மளுக்கு கொடுக்குறேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஐயா கொடுக்குறீங்க நீங்கள்? இல்லை, நான் உனக்கு இப்போ மோட்சம் தரேன், வாங்கிக்கிறியா? மோட்சம் தரேன் வாங்கிக்கிறியான்னு இருப்பாரு. இவருக்கு அப்படியே தூக்குவாரி போட்டுது. மோட்சம் என்ன கடையில் விற்கிற பொருளா இது? அப்படி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு, மோட்சம்னா என்னங்க ஏதாவது ஒரு ஸ்வீட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. மோட்சத்தை போய் கொடுக்குற வாங்கிக்கிறியான்னு கேட்குறாரு அப்படின்ட்டு. இல்லைங்க, சிவபதவி கைலாய பதவிங்கிற மோட்சத்தை நான் உங்களுக்கு தரேன், வாங்கிக்கிறீங்களா அப்படின்றாரு. கேட்ட உடனே இவருக்கு அப்போ தான் மனசில் ஒரு மாதிரி, ஆஹா இவர் ரொம்ப பெரிய ஆள் போட்டுருங்க, நாம் இவரை சாதாரணமாக இடம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு 2 பசங்க இருக்கானுங்க, சின்ன பசங்க 10 வயசு 12 வயசில். நான் போய் இந்த பசங்களெல்லாம் கொஞ்சம் கரையேற்றலாம். அதனால் வந்து இப்போ என்னால் மோட்செல்லாம் வாங்கிக்கிட்டு வர முடியாது. நீங்கள் முடிஞ்சால் ஒரு 10 வருஷம் பொறுத்து வாங்க, அந்த மோட்சத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்க. அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சிக்கினே போயிட்டு போனாரா. ஒரு 10 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நாம் 10 வருஷத்தை கடந்துட்டோம். இந்த 2 நிமிஷத்தில் 10 வருஷத்தை கடந்துட்டோம் இப்போ நாம் எல்லாருமா.
10 வருஷம் முடிஞ்சு 11ஆவது வருஷம் முதல்ல இவர் என்னைக்கு வந்தாரா அதே தேதியில் திரும்பி வர்றாரு எங்கள் கடையாண்ட. வந்த உடனே கடைக்காரர் உட்காந்துக்கிறாரு. இவருக்கு பார்த்த உடனே ஒரு ரொம்ப ஆச்சரியம். என்னடா சொன்ன மாதிரி சொன்ன தேதியில் 10 வருஷம் முடிஞ்ச உடனே கரெக்டாக வந்து நிற்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஐயா இப்போ தான் பசங்கள்லாம் பெருசாக இருக்குதுங்க, எனக்கு வந்து இன்னும் அதுக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணணும், அதனால் வந்து இன்னொரு 5 வருஷம் பொறுத்து வந்தீங்கன்னா நான் உங்கள் கூட மோட்சத்தை வாங்கிக்கின்னு வந்துடுறேன் ஐயானாரு. இவர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியா சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். போனார். கரெக்டாக 5 வருஷம் முடிஞ்சுது. 5 வருஷம் இப்போ நம்ம கடந்துட்டோம். 5ஆவது வருஷம் முடிஞ்ச உடனே 11ஆவது வருஷம் அந்த தேதி வரும்போது திரும்பி வர்றாரு. வந்த உடனே பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாரு. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. இதில் பெரிய பையன் வந்து கொஞ்சம் வியாபாரம் பண்ணதில் நஷ்டமாகி போச்சு எடுத்து போய். அதனால் எனக்கு இப்போ மனசே நல்லா இல்லைங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுத்து வந்தீங்கன்னா அந்த பெரிய பையனை கொஞ்சம் ஒரு லெவல் பண்ணிவிட்டு நான் அவங்க கூட வந்துடுவேன் அப்படின்றாரு. அப்படியா சரிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி 2 வருஷம் பொறுத்தா 17 வருஷம் ஆகி போச்சு. வந்துமாக்கா அங்கே ஒருத்தன் மட்டும் இருக்கிறான், உக்காந்திங்கிறான். இன்னொரு ஆள் எங்கடா ஆகும்னா அதை பாரு அங்கே தவளூட்டு நிலம் ஒன்று இருக்குது, அந்த நிலத்தை உழுதுங்கிறான் ஒருத்தன். எங்கள் தம்பி இந்த வீடு எல்லாம் போயிடுச்சு, நஷ்டமாகி போய் எங்கள் அப்பா வந்து நீங்கள் வந்துட்டு போனீங்க பாரு, அடுத்த ஒரு 6 மாதம்லாம் செத்து போயிட்டாரு, நீ தான் மோட்சத்துக்கிட்டு போகிறேன்னு சொன்னாலா, உன் பேச்சை சொல்லி சொல்லியா போயிட்டாரியா மோட்சத்துக்கு போயா அப்படின்னாலாம். அப்படின்ன உடனே உங்கள் தம்பி எங்கனாலும் அதை பாரு அந்த மாட்டை வச்சு உழுதுக்கிறான் பாருன்னா அந்த மாடு வந்து கழனியில் பத்துக்குது, ஒரு 1/2 ஏக்கரா நிலம் மட்டும் இருக்குது, மீதி எல்லாம் போயிடுச்சு, அந்த கடை எல்லாம் போயிடுச்சு, அந்த வீடு மட்டும்தான் கொஞ்சோண்டு வீடு இருக்குது, மீதி எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் கடனாகி போய் அழிஞ்சு போய் எல்லாம் நின்று போன. இவர் போய் அங்கே போகிறாரு கனியாண்ட. போனமாக்கா அந்த மாடு இவரை பார்த்த உடனே அப்படியே சிறுத்துக்கிட்டு எழுந்து நிற்கிதான். பார்த்த உடனே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு யாரு, அவங்க அப்பா. செத்து போன அப்பா என்ன பண்ணுறாரு, மாடா வந்து நிற்கிறாங்க. என்னடா பாவி இந்த மாதிரின்னா, ஐயோ என் பசங்க வியாபாரத்தை செய்ய தெரியாமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டானுங்க, இருக்கிற நேரத்தை கூட உழ தெரியாத முழிக்கிறானுங்க, அதனால நான் மாடா போட்டு வந்து அவங்களுக்கு அதை விதத்துலையாவது உதவி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து இந்த நேரத்தை உழத்துக்கெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறேன். அட பாரு இப்போ கூட நீ மோட்சத்துக்கு வரமாட்டேன் போட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறான் மாட்டை. சரியா உழன்னு சொல்லிட்டு அவன் பையன் உதய வாங்கினா அது இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இன்னொரு 6 மாதம் போட்டு வாய நான் கூட வந்துடுறேன் அப்படின்றாரு. அடப்பா இப்போ ஒரு வாடி திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போய் ஒரு 6 மாதம் போட்டு வந்தாருன்னா அந்த நிலம் போய் இந்த வீடு போய் ஒன்றுமே இல்லை, ஒரு 10க்கு 10 ஒரு இடம் மட்டும் இருக்குது, மீதி எல்லாம் போயிடுச்சு. அந்த பெரிய அரண்மனை மாதிரி வீடு வச்சுருந்தானுங்க பாரியா, எல்லாத்தையும் விற்று விட்டானுங்க. அவனுக்கு நஷ்டமாகி போய் ஒரு 10க்கு 10 ஒரு இடத்துல ஒரு கொட்டா போட்டுக்கினே 2 பேரும் உக்காந்துக்கிறானுங்க அண்ணன் தம்பியும். இவர் அப்போ தான் அங்கே வராது. எங்கடா அந்த மாடு என்ன, அந்த மாடு சேர்த்து போச்சுங்க அப்படின்றாங்க. அப்போ இவர் மனசில் நினச்சிக்கின்னு என்ன சொல்கிறாரு, அட பாவிங்க ஒப்பா வாழ்ந்த வீடு இதானே, மைய பகுதியில் இந்த இடம் இது, அந்த இடத்துல நடுவில் அந்த இடத்த தோண்டுங்கடா, அப்பா உங்களுக்காக புதையல் வச்சுட்டு போயிருக்காரு. சொன்ன உடனே இவனுங்க கடப்பாரு ஏற்றாந்து போட்டு அடிச்சு தூக்குறான்னு பாரு. தூக்கணும்னா அந்த மண்ணை பேக்கும் பொழுது ஒரு தங்க பொற்காசுகள் நிறைந்த பானம் ஒன்று தெரியுது. ஆஹா மையாளுங்க அப்பா பொற்காசை வச்சுட்டு போய்க்கிறாருன்னு சொல்லிட்டு அதை கிட்ட போகிறானுங்க பாரு. போன உடனே ஒரு கருணாக அப்படியே சீரிகின்னு வருது அந்த பானையிலேருந்து. சீரிகின்னு வந்த உடனே இந்த பெரியவன் என்ன பண்ணிடுறான், சின்னவன் சொல்கிறான், அண்ணா ஒரு பாம்பு ஒன்று வந்துச்சேன்னா அதை தொட்டி விட்டுடலாமேன்ட்டு இவனா பண்ணுறான், ஒரு கல்லை தூக்கி அந்த தலைமையில போட்டு அந்த பாம்பை கொண்டு போடுறான். இந்த புதையில பூதம் காக்குமா, அந்த மாதிரி பசங்களுக்கு உதவுன்னு சொல்லிட்டு இந்த மாடா இருந்து செத்து போனா இருப்பாரு அங்கே அப்பா கருணாகமாக வந்து அந்த புதையில காத்துக்கிட்டு இருந்தாராம். கட்சியில் சாவடிச்சு அனுப்பிட்டானுங்க அவரை. அனுப்பின உடனே அந்த உடம்புல இருந்து ஆன்மா மட்டும் வெளியேறின உடனே அவர் வந்து சொல்கிறார் இந்த ஞானியை பார்த்துட்டு, ஐயா 5 முறை என்ன தேடின்னு வந்தீங்க, என் கர்ம வீணை பார்த்தியா, என்னால் வந்து நீங்கள் கொடுத்த அந்த மோட்சத்தை ஏற்றுக்கிட்டு போக முடியல, நான் செஞ்ச பாவங்கள்லாம் அந்த மாதிரி என்ன பண்ணி தொலைக்கிட்டு அப்படின்ன உடனே பரவாயில்லடா நீ இப்போடு வர அவனை மோட்சத்துக்கிட்டு போகிறான் அப்படின்னாரான். ஐயோ நான் உங்கள் பேச்சை கேட்டு வரேங்க, எல்லாம் போச்சு, இனிமேல் என்ன இருக்குது என்னை இட்டுமாங்க மோட்டத்துக்கு என்னாராம். இது என்னன்னு கேட்டோமாக்கா
மனதை யார் ஒருவர் அடக்கி ஆள்றாங்களோ, அப்படி அடக்கி ஆள்றவராக இருந்திருந்தால் 14 வருஷத்துக்கு முன்ன வந்து கூப்பிட்டா இருப்பாரு, அன்னைக்கே இவர் மோட்சத்துக்கு போயிருந்திருக்கலாம். மனதை அடக்க தெரியாம வந்த பாசங்கள்ல உழன்று பசங்களுக்காக வாழ்க்கையை சின்னாபின்னம் ஆக்கின 3 பிறவியை எடுத்து 3வது பிறவிய பசங்களாவே சாவடிக்கப்படுறாரு. எவன் ஒருவன் அந்த மனதை அடக்குகிறானோ அவன் எல்லாம் சித்த புருஷர்களா மாறுவாங்களாம். நாமெல்லாம் அந்த மாதிரி மனதை அடக்க தெரியாம அல்லாடி தவிச்சுட்டு இருக்கோம், பாசத்திலையும் பந்தத்திலையும் உழுந்துட்டு. அந்த மாதிரி மனதை அடக்கிய சித்தர்கள் அப்படின்ற போது மனம் உட்பட மெய் வாய் கண் மூக்கு செவி அனைத்தையும் அடக்கிறவங்க அவங்களாம். அந்த மாதிரி அடக்கிறவங்களுக்கெல்லாம் பஞ்சபூதங்கள் அடங்கி கையை கட்டிட்டு வேலை செய்யுமா. அதுக்காக தான் இந்த கதையை வந்து முதல்ல சொல்கிறேன். இப்போ நாம் இங்கே இருக்கிற 27 சித்தர்களில் கருவூரார் அப்படின்ற சித்தரை பற்றி இன்றைக்கி எல்லாருமா சிந்திப்போம். கருவூரார் சித்தர் இருக்காரு, கருவூரார் அவரை பற்றி இன்னைக்கு சிந்திப்போம். ஏன்னா ப்ரெசென்ட்ல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த மகான். கட் பண்ணிட்டு போடட்டா? கட் பண்ணிட்டு இன்னொன்று போடுறோம்.